சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூக மக்கள் தொகைக்கு தகுந்தவாறு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும், குறிப்பாக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜி.கே. மணி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பாமகவினர் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். போராட்டத்தில் பேசிய டாக்டர் ராமதாஸ், தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதியினருக்கும் உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்றும், வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடுதான். தமிழ்நாடுதான் சமூக நீதியின் பிறப்பிடம். மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்களை இடஒதுக்கீடு பங்கீடு சம்பந்தமாக 7 நாள் சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு என்னை அழைத்து பேசிய போது நான் விலாவாரியாக சொன்னேன், இதை இப்படியெல்லாம் பிரிக்கலாம் என்று சொன்னேன். அவர் அதை பார்த்து நான் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இடையிலே அவர் பாராட்டினாலும் கூட ஒரு சிலர் அவரை கெடுத்து விட்டார்கள். அதனாலே நான் 6 கம்பார்ட்மெண்ட்டாக தொகுப்பாக தொகுப்பு பிரித்தேன். அப்பொழுது சொன்னார், என்னையும் உங்க அந்த தொகுப்பில் சேர்க்கலையே என்னார். நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க, அதனால நீங்க உங்க சமுதாயத்திற்கு செய்வீங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் நடந்தது. இந்த 20% அந்த 20 விழுக்காடு அவ்வளவு பேர் 21 உயிர்களை பலி கொடுத்து அதை வாங்கி இன்றைக்கு பல்வேறு சமுதாயங்கள் 118 சமுதாயங்களுக்கு அவர்கள் பலன் பெறுகிறார்கள். அது அந்த சமுதாயங்களுக்கு, அந்த சமுதாய தலைவர்களுக்கு புரியவில்லை. அதை பெற்றுத்தந்த என்னை பாராட்டாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் செல்லுகிறார்கள். பாவம், அவர்கள் புரியாமல் செய்கிறார்கள். அதனாலே சொல்லுகின்றேன், தமிழக முதல்வர் அவர்களே, இடஒதுக்கீடு அதை பற்றிய புள்ளி விவரங்களை எல்லாம் நான் உங்களை நேரில் கோட்டையிலே சந்தித்து பேசும்பொழுது சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனாலே இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாலே, இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னாலே அந்த இடஒதுக்கீட்டை, சரியான இடஒதுக்கீட்டை இருக்கிற புள்ளி விவரங்களில் வைத்து கொடுத்து விடுங்கள். உடனே இன்னொரு உத்தரவும் போடுங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை திருத்துகிறோம் என்று பின்னாலே நீங்கள் வந்தாலும் இல்லை வேறு யார் வந்தாலும், முதலமைச்சராக வந்தாலும் அதை செய்யலாம். செய்யும் பொழுது அவர்களுக்கு பெருமை கிடைக்கும், பெருமை சேரும். அதனாலே தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்ளுகின்றேன், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள்.